இன்றைய தலைப்பு, நாம் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம். நாம் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம். We are yet to obtain. இந்த தலைப்பிலே இந்திய வசனமாக பிலிப்பியன்ஸ் 3:12, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். Not as though I had already obtained, either were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended for Christ Jesus. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் பிள்ளைகள் என்றால் நாம் கூலிக்காரர்கள் அல்ல. நாம் தேவனுடைய சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். நாம் அவருடைய சொத்தாக இருக்கிறோம். நாம் நம்முடைய சொத்தை பராமரிக்க வேண்டியது, அந்த சொத்து வளர்வதற்குரிய சகல விதமான காரியங்களையும் நாம் செய்வதனால், சொத்து என்று சொல்லும்போது சம்பத்து, ஆத்ம அறுவடை என்று தான் சொல்ல வேண்டும். இன்வெஸ்டிங் ஆன் சோல்ஸ், ஆத்ம அறுவடைக்காக ஒரு நிலத்திலே உழுகிறவன் சொந்தக்காரன். அந்த நிலத்தை உழுது அதிலே நல்ல விதைகளை பயிரிட்டு அந்த நிலத்துக்கு நீர் பாய்ச்சி அதனுடைய களைகளை எடுத்து போட்டு அந்த விதைக்கப்பட்ட அந்த விதைகள் பலன் தரும்படியாக அதை கவனிப்பது, அதற்காக உழைப்பது தான் தேவனுடைய சித்தமாக நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஓடத்தக்க விதமாய், பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாய், பலனடையத்தக்க விதமாய் ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.